வரதோட மட்டும் நிறுத்திராம மாதமும் இந்த சஷ்டி விரதத்தை இருக்க ஆரம்பிக்கலாம். இதுல 2 சஷ்டி வரும் மாசத்துக்கு. ஒண்ணு வளர்பிறையில வரும், இன்னொன்னு தேய்பிறையில வரும். நீங்க கேலண்டர்ல பாத்தீங்கன்னாலே தெரியும், சஷ்டி அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. வளர்பிறையிலையும் இருக்கலாம், தேய்பிறையிலையும் இருக்கலாம். ஆக மாதத்திற்கு 2 சஷ்டி அப்படிங்கிறது கணக்கு. பிரச்சனைகள் தேய வேண்டும் என்று நினைப்பவர்கள் தேய்பிறை சஷ்டியிலிருந்து ஆரம்பிக்கலாம். நல்ல விஷயம், எங்களுக்கு இது வளரணும், அதனால நாங்க செய்ய போறோம் அப்படின்னா அவர்கள் வளர்பிறையிலிருந்தும் ஆரம்பிக்கலாம். இது 2த்துலயும் ஆரம்பிக்கலாமாமா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க. எதுல வேணாலும் ஆரம்பிக்கலாம், ஒன்னும் தப்பே கிடையாது. வளர்பிறை தேய்பிறை என்பது 15 நாள் நமக்கு மாறி மாறி வருது. அதனால இப்ப அடுத்து வர்றது தேய்பிறையா இருக்கு, அதனால நாங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக ஆரம்பிக்கிறோம், பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம், ஒன்னும் தவறு கிடையாது. ஆனா இந்த வளர்பிறை தேய்பிறைங்கிறத சில பேர் கேக்குறாங்க, இப்படி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு. அதுக்காக தான் இந்த விளக்கத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த விரதம் இருக்கும்போது